பண்ணிட்டாங்க. நீ தானே அன்றைக்கி இந்த பவுடர் போட்டாங்கன்னு சொன்னாங்க. ப்ளீச்சிங் பவுடர் ரேட்டு என்ன தெரியுமா? தெரியல சார். ப்ளீச்சிங் பவுடர் கிட்டத்தட்ட 13 ரூபா 10 ரூபா. மைதா மாவு என்ன ரேட் தெரியுமா? நீ தானே கேள்வி கேட்ட? 40 ரூபா. ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளோ சார் டென் மாநகராட்சியில்? எது ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளோ சார் டென் விட்டுருக்காங்க? எந்தெந்த ஊருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு விட்டுருக்காங்க. 15 ரூபாய்க்கு ஏன் சார் 55 ரூபாய்க்கு அப்புறம் டென் விட்டுருக்காங்க? எங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? 55 ரூபாய் தான் சார் டென். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அது கமிஷனர் பதில் சார். சொல்றாரு. இப்போ ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த காமராஜபுரத்தை வந்து இப்போ பயங்கரமாக வந்து சுத்தம் படுத்துற அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஏன் அதுக்கு முன்னாடியே அந்த பகுதியை வந்து ஒரு தூய்மைப்படுத்த பணி வந்து மாநகராட்சி ஈடுபடலாம்னு சொல்லி அந்த அது மாதிரிலாம் இல்லை. ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஊரில் ஜனங்களுக்கு வந்து அந்த அக்கறை ஒண்ணுங்க. இப்போ போய் பார்த்தீங்களா அந்த தெருவில் இருக்கிற டப்பாக்கு பலம் போட்டு வச்சிருக்கிறான். நீங்க போய் பார்த்த இடத்துலயே கழிவுநீர் ஓடையெல்லாம் வந்து தூர் வராமல் அப்படியே இருக்கிறது நீங்களே சொல்லியிருக்கீங்க. இப்போ மக்கள் மேலே குற்றம் சாட்டுறீங்க. அப்போ மாநகராட்சி மேலே நாங்கள் என்ன குற்றம் சாட்டுறோம்? அப்படியே வச்சிருக்காங்க. நீங்கள் தான் சார் சொல்றீங்க. இப்போ மக்கள் மேலே தப்பு இருக்குது இல்லை? ஆமாங்க சார். இப்போ மாநகராட்சி மேலேயும் அந்த கழிவுநீர் ஓடைகள்லாம் தூர் வராமல் இருக்குல்ல சார், அதுக்கு என்ன சார் பதில்? நல்ல தூர் வாரி தான் இருக்கிறோம்.